ஏய் நித்யா ஒண்ணே நித்யா அங்க பாரு நான் சொல்றேன் பார் தபா நான் வர மாட்டியா ஏய் ஐயா கையடா இருடா ஏனா அண்ணா விருகம்பாக்கம் வரலப்பா. விருகம்பாக்கம்மா வாங்க. பேர் என்ன? பூபாலன். பூபாலன். உங்க பேரு? நிசார் பேரு. சார் வெரி குட். கார் சொந்த வண்டியா? சொந்த வண்டியா. டியூ எல்லாம் முடிச்சிட்டீங்க? டியூ போயிட்டு இருக்குண்ணா. ஃபேமிலி எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல அப்படியே போயிட்டு. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க எத்தனை பசங்க? 2 பொண்ணு இருக்காங்க. படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. நீங்க லோக்கலா? லோக்கல் தான். எங்க? விருகம்பாக்கம். விருகம்பாக்கம் தான். ஆமா. பிறந்தது வளர்ந்ததெல்லாம் எல்லாமே அங்கதான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். டிஃபன் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? ரியல் எஸ்டேட் பண்றேன். ரியல் எஸ்டேட். ஆமா. ரியல் எஸ்டேட்னா இடம் வாங்கி விற்கிறது, பில்டர்ஸிங் எல்லாமே தான். அப்படியே தான் எல்லா வீடெல்லாம். ஆமா. கமிஷன் பேசிக் தான் பாரு. 2% கமிஷனு. ஆமா. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் முடியும். சரி சரி. எப்படி சொல்ற? டெய்லி ஒரு 5000 சம்பாதிப்பீங்க அதுல? இது இல்லையா? அவ்வளவுலாம் இல்லண்ணா. 5000 சம்பாதிச்சா நான் எங்க இருப்பேன் நான். ஏதோ வருது, குடும்பத்தை ஓடுற மாதிரி ஏதோ வந்துட்டு இருக்கு வருமானம். பசங்க படிக்கிறாங்களா? படிக்கிறாங்கண்ணா. வெரி குட் வெரி குட். எப்படி சொல்றது, ஒரு மனுஷனுக்கு வந்து கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷம் ஒரு பக்கம் வரும். எனக்கு வந்து சந்தோஷம்ன்ற பக்கம் கொஞ்ச நேரம் திறக்குது, கொஞ்ச நேரம் முடியுது. சரியா புரியுறாங்க சொல்றீங்க? புரியலன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்குது, எனக்கு சந்தோஷமான விஷயம், நிரந்தரமா நீடிக்க மாட்டேங்குது. டப்புன்னு அது கவலையா மாறிடுது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நேத்து. என்ன சம்பவம் அது? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி பக்கத்துல இருக்கிறேன். அங்க வந்து ஒரு பெரிய ரவுடின்னு வச்சுங்க. ஆமா, பெரிய ரவுடி. அவரு 2-3 கொலை எல்லாம் பண்ணிருக்காரு. அவர் பேரை சொன்னா ஆவடி பட்டாபிராமன் சைட்ல வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு பையன் இருக்கும். சரிங்களா? அவரோட டிரைவர் வந்து எனக்கு பழக்கம். அவரோட டிரைவர்? ஆமா. இப்ப அவர் வந்து எனக்கு போன் பண்ணி முந்தானத்து இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ணனா அவரோட ரவுடி சொல்றாரு, அண்ணனுக்கு வந்து கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, வெளியில இருந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா நம்ம ஏதாவது பார்த்து பண்ணிடலாம், நீ ஏதாவது அரேஞ்ச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உனக்கு ஏதாவது கமிஷன் மாதிரி ஏதாவது பார்த்து கொடுத்தலாம்னு சொன்னாரு. சரி, நம்மளும் எவ்வளவு நாள் வண்டி ஓட்டுறது, நம்ம ஏதாவது கமிஷன் பண்ணலாமே சொல்லிட்டு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கேட்டான். நிறைய பேர்ட்ட கேட்டா இல்ல எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஆள் என்ன பண்ணாரு, குடும்ப கஷ்டம் அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு, ஆமா, அவர் என்ன சொன்னாரு, நான் 50,000 கொடுத்தா போதும், நான் கொடுத்துட்றேன். இப்ப இது வந்து பிளட் குரூப் எல்லாம் தேவை கிடையாது. அவருக்கு வேற ஏதாவது நோய் ஏதாவது சொன்னாரு, அவங்க இங்கிலீஷ்ல சொன்னாங்க, பேர் வரல எனக்கு. அது எந்த கிட்னி எந்த பிளட் குரூப் இருந்தாலும் சரி மேட்ச் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அதனால எல்லாத்தையும் கேட்டோம்னா அவர் ஓகே சொல்றாரு. 50,000 காசு கொடுத்தா சரின்றாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதே சரி லட்சத்துல கேட்பாருன்னு பார்த்தா 50,000 தான் கேட்கறாரு. சரி நம்ம டபுளா சொல்லி வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி டிரைவருக்கு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி அப்பா கிட்னி வந்து தரேன்னு சொல்றாரு. ஓகே ஆயிடுச்சு. என்னன்னா 3 லட்ச ரூபா காசு கேட்கறாரு அப்படின்னா. 3 லட்ச ரூபா சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு அவரு. எனக்கு இப்ப 2 லட்ச ரூபா லாபம் ஆச்சு. சந்தோஷமாயிருச்சு எனக்கு. ஒரே டைம்ல வருது. பணம் கொடுத்தா அவர் கூட்டு வந்துறேன்னு சொன்னா அவர் வந்து நேர்ல வந்து பணம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இவருக்கு ஃபோன் பண்ணா, நான் வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நீ காசு அனுப்பினா அவர் நான் எப்படி நம்பி வருது அப்படின்னு. நான் ஜிபே பண்றேன்னு சொல்லி 50,000 ஜிபே பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஃபோன் பண்றேன், எடுக்க மாட்டாரு. சரி நேர்ல போய் பாப்போன்னு போய் பார்த்தா வீட பூட்டிட்டு எங்க ஓட்டாரு ஆளு. காசு வாங்கிட்டு போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. அக்கம் பக்கத்துல கேக்குறேன், நைட்டா காலி பண்ணிட்டு போயிட்டாரு பண்றாங்க. எனக்குன்னா இப்ப ஒரு மாதிரியா பயமாயிருச்சு. கொடுக்க வேண்டிய ஆளு வந்து கொடுக்க மாட்டான், போட்டான். நான் என்ன பண்ணேன், 2.5 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் சொல்லி ஷோரூம் போயிட்டு வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, சோஃபா எல்லாம் வாங்கி போட்டேன் வீட்டுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு. இப்ப கிட்னி கொடுக்குற ஆளும் ஓட்டான், வேண்ட பணமும் இல்ல. இப்ப இது வந்து இந்த ஆளுக்கு தெரிஞ்சது, ரவுடிக்கு தெரிஞ்சதுன்னா ஏன் கிட்னி விடுவான்? புரியுதுங்களா? அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. அதான் சொல்றேன். இப்ப நான் ஏமாத்திரம் நினைப்பாரு, நம்ப மாட்டாருல. அதனால நான் என்ன ஒரு ஐடியா வச்சிருந்தேன்னா, இப்ப நீங்க நின்று இருந்தீங்க, இப்ப விருகம்பாக்கம் போனோம் சொல்லி லிப்ட் கேட்டீங்க, உங்களுக்கு ஒரு உதவி பண்ணேன். அதே மாதிரி எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். வந்து என் கூட என்ன உதவி சொல்லலாம்? பண்ணலாம். வந்து கிட்னி மட்டும் கொடுக்கணும் எனக்கு. விளையாடுறீங்களா? இல்ல நான் நிஜமா சொல்றேன்னா, விளையாட்டுல கேக்குறேன், நிஜமா சொல்றேன்.
இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு வயசு கம்மி, எனக்கு நான் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. உங்களை பார்த்தா வயசான மாதிரி தெரியுது. நீங்க 2 கிட்னி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. சார் உயிர் வாழ முடியும், நானு குழந்தைகளை காப்பாத்தணும், குடும்பத்தை. ஐயா 2 கிட்னி தான் இருந்தாலும் உயிர் வாழ முடியல கிடையாது. ஒரு கிட்னி இருந்தாலும் இருக்கலாம். நான் ஏன் உங்களுக்கு சார் உங்களுக்கு வேற எதுனா ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க, ஹெல்ப் பண்றேன். காசு வேணுமா சொல்லுங்க, காசு தரேன். எனக்கு காசு எல்லாம் வேணாம், எனக்கு இந்த உதவி மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்கன்ற நானு. அண்ணா இத பாருங்க, வயசு வண்டி போய் ஓரமா நிறுத்துங்க. அப்படி நான் சொல்றது கேளுங்கண்ணா. ஒரு கிட்னி தானே கொடுக்க போறீங்க நீங்க. மதியம் நான் கொடுக்க முடியும், ஒரு கிட்னி வேற யாருன்னா பாருங்க சார், தயவுசெய்து வண்டி நிறுத்துங்க சார். சொல்றேன் கேளுங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து சீரியஸ்னஸ் புரியல உங்களுக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் வந்து என்னன்னா காசு வாங்கி தரேன். ஐயா எனக்கு காசு எல்லாம் வேணாம், தயவுசெய்து உங்களுக்கு கையெழுத்து கும்பல இறக்கி விட்டுருங்க. நான் சொல்றது கேளுங்கண்ணா. நான் சொல்றது நீங்க கேட்கறீங்களா? உங்களுக்கு கை கால நடுங்க, தயவுசெய்து இறக்கி விட்டுருங்க. ஆனா நான் சொல்றது கேளுங்க, கையெழுத்துலாம் கும்பிடாதீங்க. நான் சின்ன பையன் தான், எனக்கு வந்து உதவி பண்ணதான் உங்களுக்கு சொல்றேன் சார். வேற உதவி என்ன பண்றேன் சார்? பிளட் கொடுக்க சொல்றீங்க, பிளட் தரேன். நான் ரத்தம் எல்லாம் வேணாம்னா, நீங்க வந்து இப்ப 2 கிட்னி இருக்குல்ல உங்களுக்கு? 2 கிட்னி இருக்கு சார். 1 தானே கொடுக்க போறீங்க? 1 கொடுத்துட்டு அப்ப என் உயிருக்கு எதுனா ஆச்சுன்னா எதுவுமே நான் பாத்துக்கிறேன். நான் செத்தப்பறம் எப்படி சார் பார்க்க முடியும்? ஐயோ நான் பாத்துக்கிறேன். எப்படி பாக்க? நான் செத்தப்பறம் எப்படி பார்க்க முடியும் கேக்குறேன். எப்படி சாவீங்க? உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு சார்? அதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க, ஒரு கிட்னி வச்சிருந்து நிறைய பேர் உயிர் வாழ்றாங்க. அதான் நம்மளால முடியாது சார், நம்ம ஆல்ரெடி பேஷண்ட் மாதிரி தான் இருக்கிறோம், புரியுதுங்களா? தயவுசெய்து கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க, ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்றீங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய பாத்துருப்பீங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். அப்புறம் உங்களுக்கு 2 கிட்னி நல்லா இருந்தா நான் ஒர்க் பண்ண முடியும். அப்பெல்லாம் இல்லண்ணா, நீங்க ஒரு கிட்னி கொடுக்கணும் என்ன ஆகுது? நான் அவருக்கு போன் போட்டு சொல்லி ஆள் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி. ஐயா சாமி, நீ உட்பா சாமி பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்கல்ல உங்களுக்கு வலிக்காத மாதிரி மயக்க ஊசி அந்த மாதிரி எல்லாம் போட சொல்றேன் நானு. ஐயா நான் ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு நானே கொண்டு போய் உங்களை விட்டுருவேன் வீட்டுல. நானு தம்பி கோவப்பட வைக்காத, புரியுதா? கோவப்பட வைக்கலன்னா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இப்ப நான் போய் கொடுக்க, நீ காசு வாங்கி செலவு நான் என்ன பண்ண முடியாது? என் கிட்னியை உருட்டுவேன் நான். உன் கிட்னி நான் என்ன பண்ண முடியாது? நானும் அந்த காசை வாங்கி செலவு பண்ணேன். இப்ப நான் உங்களுக்கு உதவி பண்ணல. உங்களுக்கு அந்த உதவி சாப்பாடு கேட்க சாப்பாடு வாங்கி தரேன், பிளட் வேணுமா பிளட் தான், காசு வந்தது காசு எவ்வளவு வாங்கிக்கோ. என்னண்ணா அந்த மாதிரி பண்றேன்னா? ஐயா இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு வந்து எதுக்குண்ணா? என்ன பொறுமையா சொல்றீங்க? சரி புரிஞ்சுப்பீங்க. கிட்னி கொடுக்குறதா? கிட்னி என்னது? கிட்னி சாப்பாடு தானம் பண்றதுக்கு சார் கிட்னி சார்? அது அதான் நான் ஒரு உதவி தானா? இது என்ன உதவி? நீ உதவி பண்ணீங்கன்னா நான் பிளாக்மெயில் பண்றீங்க? எப்படி பிளாக்மெயில் பண்ணனா? நான் உங்களுக்கு ஃபிளெக்ஸ் வைக்கிறேன் உங்களுக்கு எங்க ஏரியால. ஐயா நீங்க சத்தப்புற ஃபிளெக்ஸ் வச்சு நான் என்ன பார்க்க போறேன்? அப்படி சத்தப்புற வைக்கல, நான் கண்ணு தெரிஞ்சல, அது கிடையாது. எனக்கு நீங்க ஃபிளெக்ஸ் வைக்கிறதுக்கோசம் நான் கிட்னி தரணுமாங்க? இல்ல, நான் இவர் தானமா கொடுத்தாரு. அடுத்து எனக்கு இந்த ஆட்ல வேணாங்க, அட்வைஸ் பண்ண வேணாம். சொல்றது கேளுங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிறேன். நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது டோர் திறந்து விடுங்க. சொல்றது கேளுங்க. ஐயா டோர் திறந்து விடுங்க, இல்ல போலீஸ்ல ஃபோன் பண்ணுங்க. நான் திறக்கறேன்னா இத பாருங்க, டோர் திறந்து நான் திறக்கறேன்னா கேளுங்க. ஐயோ இத பாருங்க, எனக்கு பிரஷர் இங்க பாருங்க, எனக்கு என்ன மிரட்டற? ஐயா கோவம் வந்துரும். அப்புறம் இத பாரு, நான் அப்புறமா பயங்கரமா கோவம் வருது பாருங்க. நான் வயசான ஆளு சொல்லி தான் மரியாதை கொடுத்து இதெல்லாம் நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது. ஸ்டேஷன் நீ டோர் திறந்து விடுப்பா. நீ குடுப்பியா கொடுக்க மாட்டேன்? ஐயோ இருக்கிறது 2 கிட்னி ஒன்னு குத்து நான் என்ன பண்ணுவேன்? கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. நீ முதல்ல தரக்குறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் நீ டோரை தர. நல்லா கத்துவேன். கத்துவமா நானு? ஊசி வச்சுக்கிறியா? சொல்றேன், என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ உதவி பண்ண நீ அமைதியா வந்தனா நான் கூட்டு போடுவான். நீ வரல அப்படின்னா அப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்புறம் 2 கிட்னி விட்டுருவேன் நானு. நான் சொல்றேன் கேளு. அங்க பாரு, நான் சொல்றேன் வரமாட்டியா? நீ வண்டி எடுப்பான். சின்ன பையன் வந்து அடிச்சிருப்பேன். சும்மா விளையாட்டு கிட்னி குடுக்குது விளையாட்டு. யூடியூப் பிராங்க் புரியல. என்ன டிவில
ஷோ என்ன டிவி இந்த மாதிரி ஆளை கடத்துறீங்களா? கடத்தல் நான் சொல்லுவேன். நான் கேமரா வச்சிருக்கேனா? நீ போலீஸ் ஸ்டேஷன் முடியா? நீ கேமரா அங்க போய் பாத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பாத்து. நான் கேமரா வச்சிருக்கேன். எங்க பாத்தீங்க? எங்க வச்சிருக்க கேமரா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க இருக்குது கேமரா? இங்க தயவு செஞ்சு தரும் பாய் மானி எனக்கு நான் சொல்றேன் கேள. சும்மா விளையாட தான பண்ண. என்ன வேலை இது? விளையாட்டாது ஆளை கூட்டிட்டு நான் கூத்திக்க, நான் பயப்படாத. கிட்ட தான பா கேட்டேன். நான் சும்மா கேட்டது கிட்னி திருப்பி. நான் இப்ப தெரியாத வண்டியில வராங்கல்ல, அந்த மாதிரி கூட ஒரு விழிப்புணர்வுக்காக பண்றதுனா. இது விழிப்புணர்வுப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணி விட்டு தம்பி. கோச் மன்னிச்சிக்கிறேன் உனக்கு கிடையாது. முதல்ல எங்களை கூட தண்ணி வாங்கி கொடுப்பா. தண்ணி கொடுப்பா. பேச்சு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. இது நம்ம வீடியோ பாதியில நிக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ தான். இந்த ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறது எல்லாம் நீங்க தான். எல்லாம் நம்ம தான். இவ்வளவு வீடியோஸ் பண்ணிருக்கீங்களா? நான் வந்து சேனல் வந்து தமிழ் டாக்ஸி. ஓகே. வீட்டுல போயிட்டு வந்து ஃப்ரீயா ரிமூவ் பாருங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. பாருங்க, இதெல்லாம் நம்ம வீடியோ தான். வெரி குட். ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணது. சரி. தெரியாத வண்டியில இந்த மாதிரி ஏறி வரக்கூடாது. வருவீங்களா? அதுக்கப்புறம் சொன்னீங்க. வருவீங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் டைம். சரி. இப்ப வந்து உங்க வீடியோ இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்க வீடியோ வந்து நம்ம சேனல்ல யூடியூப்ல இந்த மாதிரி போடலாமா? போடுங்க. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. சம்மதமா? ஓகே ஓகே. சம்மதம். நல்லா தெளிவா கேக்குறான். சம்மதம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போடுங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்ல. சரி. இப்போ போன் உங்க போன் இது. ஓகே சார். நான் சொல்ற மாதிரி கேமரா பார்த்து சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.